டாக்டர் திருமாவர்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடிய சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் உட்பட்டு தன்னுடைய கட்சியோ தன்னையோ அங்கே கொண்டு போக மாட்டாரு. ஏனென்று சொன்னால் அவர் சுயமரியாதைக்காரர். அவர் டாக்டர் அம்பேத்கருடைய வாரிசு. திமுக கூட்டணியிலிருந்து டாக்டர் திருமா வெளியேற போறாரா? திமுக கூட்டணிக்கு பாமக வருவதை திமுகவே விரும்புது. விசிக இருக்கிறதுனால தான் பாமக வர்றதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்கும்பொழுது, வந்தா வரட்டும், எங்களுக்கு அவங்க பாமக கூட்டணியில் வந்தால் நாங்கள் வெளியேறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, தனியாக கூட நிற்கிறோம், நாங்கள் சாம்பிளுக்கு கூட நிற்கிறோம், ஆனால் அதுக்காகலாம் இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவரோட திருச்சியில் சந்தித்த சந்திப்பு, அதற்கு இன்னைக்கு வைகை செல்வன் சொல்லியிருக்கக்கூடிய பதில், அதற்கு டாக்டர் திருமா சொல்லியிருக்கக்கூடிய பதில், ஆக மொத்தம் திமுக கூட்டணி உடைய போதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. திமுக கூட்டணி உடையுமா உடையாதான்றதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் காரணம். என்னன்னா, விசிகான்ற கட்சி திமுக கூட்டணியில் இருந்தா திமுக கூட்டணி உடையாது. விசிகான்ற கட்சி திமுக கூட்டணி வெளியே போச்சுன்னா லைனா பாத்தீங்கன்னா சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், வைகோ கட்சி எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஏன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் கட்சி அங்கே தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் அவங்க சீட் வாங்கியிருக்காங்க இல்லையா, ஒரு சீட் எம்பி சீட்டு மாநில வாங்கியிருக்காங்க, வெளியே வர மாட்டாங்க. மற்றபடி எல்லா கட்சியும் வெளியே வந்துடுவாங்க. அப்போது திமுகன்ற கூட்டணி யாரை வச்சிருக்குன்னா, ஒன்று திமுக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விசிகா. அப்போ விசிகா எப்போ வெளியே வரும், டாக்டர் திரும்ப வெளியேற வந்துட மாட்டாரா அப்படின்றதா பலருடைய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன் இந்த கேள்வியில் இருக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கு இல்லையா? ஏன்னா திமுக அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கு கூட்டணி கட்சியா தலைமை தாங்கலாமே கூட, அந்த திமுக கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறது கிடையாது, உரிய மரியாதையை கொடுக்கறது கிடையாது. அப்போ சுயமரியாதை இருந்தால் இவங்கெல்லாம் கட்சிக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை பொதுவாக ஜனங்கள்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் திருமா ஏன் கட்சியில் இருக்காரு, ஏன் அந்த கூட்டணியில் இருக்காருன்னா, ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் சனாதனத்தின் காட்சி கை ஓங்கிடக்கூடாது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை, டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எந்த கட்சிக்கு இருக்குதோ இல்லையோ நமக்கு இருக்கு அப்படின்ற அந்த உணர்விற்காக மட்டுமே தான் திமுகவோட கூட்டணி இருக்கார தவிர, திமுக வாரி 50 சீட்டு கொடுத்துருவாங்க, திமுக சீட்டு கொடுப்பாங்க, நோட்டு கொடுப்பாங்கன்றதுக்காக மற்ற கட்சிகள் இருக்கலாம், ஆனால் விசிக கிடையாது அப்படின்றதுதான் தொடர்ந்து தெளிவுபட சொல்றாரு. கேட்கறாங்க கேள்வியை, திமுக கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு சீட்டு குறைவோ கொடுத்தா நீங்க வெளியே போயிடுவீங்களான்னு கேட்கும்பொழுது, சீட்டு குறைவோ நிறைவோன்றது அப்பாற்பட்ட விஷயம். திமுக கொடுக்கறதுக்கு காரணம் சீட்டுக்காக கிடையாது, நோட்டுக்காக கிடையாது. நாங்கள் இருக்கிறது இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவினுடைய மதச்சார்பன்மை பாதுகாக்க வேண்டும். டாக்டர் அம்பேத்கருடைய செயல்படுவில் அவருடைய எழுதிய இந்திய சட்டம் தான் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும். ஒரு நாளும் இங்க இருக்கக்கூடிய மனுவாதிகளுடைய சட்டம் நடைமுறை இருக்கவே கூடாது, அதையெல்லாம் ஒடுக்க வேண்டும், அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்சியால் மட்டும் போதாது, பல கட்சிகளுடைய ஒற்றுமை தேவை. அதுக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி தேவைன்ற காரணத்தை நிற்கிறாரு. அப்போ இன்னொரு முறை இந்த பேட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ தொடர்ந்து கொடுத்துட்டு வரக்கூடிய பேட்டி, ஒரு 4-5 பேட்டி தொடர்ந்து கொடுத்தா நம்ம பார்க்க முடிந்தது. அதில் புதிய தலைமுறையுடைய பேட்டி தான் இன்னைக்கு பேசப்பட பொருளாக மாதிரி இருக்கு. பாமக வந்தா என்ன, எத்தனை நாளைக்கு தான் நீங்க பழசதை தொடர்றதுன்றப்போ டாக்டர் திருமா அவர்கள் சொல்றாரு, பாமகன்ற கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா நீலத்தை தன்னுடைய கொடியில் சேர்க்கறதுக்கு அவ்வளோ தயக்கங்கள், இங்கே பொது கட்சிகள் சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் யாரும் சேர்க்கல. ஆனால் பாமகவுடைய கட்சியில் நீங்கள் பார்த்தா நீல கலர் இருக்கும். அப்போ இந்த நீல கலர் இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கரியத்தை பேசுகின்றது, இங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பேசுகின்றது. பாமகவினுடைய பொதுச் செயலாளர் இன்று வரைக்கும் அவங்க பைலாவில் யாரானா ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் தான் இருக்கணும் அப்படின்றது பைலாவா இருக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர் பதவி பற்றி 2 முறை பார்த்தீங்கன்னா, ஒரு முறை தலித் எழுமலை அவருக்கும் பொன்னுரங்கம் அவர்களும் கொடுத்தாங்க. அப்போ இதையெல்லாம் ஒரு காலத்துல திரு ராமதாஸ் பண்ணிட்டு வந்தாரு. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் இன்னைக்கு நான் மாலை போற, அதாவது டாக்டர் திருமாவர்கள் மாலை போற சிலையை பார்த்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் திறந்து வச்சு தர சிலை தான், அது பாமக நிறுவன சிலை தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நாளாக அவங்க தன்னுடைய சாதியை கையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் நம்ம யோசிக்கணும், ஏன் ராமதாஸ் அவர்கள் பெருந்தன்மையோட பண்ணாரா, இல்லை அம்பேத்கர் சிந்தனையோட பண்ணாரா, கம்யூனிஸ்ட் சிந்தனையோட பண்ணாரான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் வாக்குக்காக பண்ணியிருக்காருன்றது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னன்னா, ஊபியில் பார்த்தீங்கன்னா மாயாவதி அவர்கள் முதலமைச்சரால் ஆனாங்க. ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம்னா, அந்த பிஎஸ்பி கட்சியை தோற்றுவித்து அதை உருவாக்கி அம்மையார் மாயாவதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கியவர் பார்த்தீங்கன்னா கான்சிராம். அப்போ அவருடைய பணி அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது. அதன் மூலமா தான் திரு கன்ஷிராம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதை மாயாவதி அவர்கள் ஒப்புவித்து அவங்க இந்தியாவிலே ஒரு தலித் தலைமையிலான ஒரு தலித்துக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியை பிடித்ததுன்னா அது உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்பி. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா திரு கான்ஷிராம். அப்போ அந்த அரசியலை தமிழ்நாட்டில் யாரா எடுக்கிறதுனா அது ராமதாஸ் எடுக்கிற அந்த அரசியலை.
அப்போ அதற்காக தான் வந்து அவர் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக பேசுறது, குறிப்பாக திரு பழனி பாமனாலும் அவர்களோட வந்து ஒழுங்காக பயணிச்சவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக வந்திருந்தவர். இப்படி இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட பிரதிநிதித்துவத்தை ராமதாஸ் கொடுத்தாரு, நம்ம அதெல்லாம் மறுக்கல. ஆனால் நாளுக்கு நாளாக அவங்க என்னவானாங்க, சாதியத்தை கையில் எடுக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் காதல் பண்றதுக்கு காரணம் வந்து டாக்டர் திருமாதான்ற ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தினாங்க. விசிகா தான் இங்க இருக்கக்கூடிய மற்ற, அதாவது இங்க இருக்கக்கூடிய நான் தலித்துக்கெல்லாம் எதிரான ஒரு கட்சி அப்படின்றத வந்து புரொபகண்டா பண்ணாங்க அப்படின்ற ஒரு வழி இருக்கு இல்லையா, அந்த வழியில இருந்துதான் டாக்டர் திருமா அவர்கள் வந்து பேசுறாரு. சரி, கடைசி வரைக்கும் இவங்க சண்டையை தான் போட்டிருக்கோம்னா நம்ம அதை விரும்பவே இல்லை. அப்போ உண்மையாகவே பாமக விட்டுருவோம், அவங்க பாவம். உண்மையாகவே ராமதாஸ் திருந்திட்டாரு, உண்மையாகவே திரு அன்புமணி ராமதாஸ் வருந்திட்டாருன்னா பொதுவான ஒரு மன்னிப்பு கேட்டால் இதெல்லாம் முடியும்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் பாமகவில் இருக்கக்கூடிய வன்னிய தோழர்களை ஒரு நாளும் குறை சொல்லலை. ஏன்னா வன்னியர்களும் பறையர்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய சமூகங்கள். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒன்றா ஏரி வேலைக்கு போகிறாங்க, ஒரே இடத்துல போய்ட்டு வேலை செய்கிறாங்க, ஒரே கம்பெனி வேலை செய்கிறாங்க. இப்படி உழைக்கக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் பிரிவினைவாதிகளாக இருக்கக்கூடிய எதிரெதிராக இருக்கக்கூடாது. பாமகவில் பெரும்பான்மையான வன்னியர்கள் இருக்காங்க, நம்ம அதை மறுக்கல. ஆனால் அதற்காக அவர்கள் எல்லாருமே அப்படிதான் கூட்டுறோம் ஒரு நாள சொல்ல. இந்த ஒரு தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு இன்றைக்கு இரண்டு சமூகத்தையும் பார்த்தீங்கன்னா இரண்டு வேறாக மாறி, அதாவது நான் சொன்ன தனி மனிதர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள். ஏன்னா திரும்ப அவர்கள் வந்து ஒரு நாளும் எந்த ஒரு சாதியத்திற்கு எதிராக வந்து நின்றது கிடையாது, எந்த ஒரு மனிதர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய நபர் கிடையாது. அவருக்கு முக்கியம் இஷ்யூ தத்துவம். நீ வந்து ஒரு சனாதன தத்துவத்தை தாங்கி விட்டாரியா, உன்னை எதிர்க்கணும். நீ வந்து அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுறியா, உன்னை எதிர்க்கணும். இதுதான் வேலையை தவிர ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்து கிடையாது. அப்போ இவர்கள் இதையெல்லாம் செய்ததினால் அந்த ஆறாத ரணம் டாக்டர் திருமாவர்களுடைய மனதில் இன்றைக்கும் இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கும் அவங்க திருந்தலையே. ஏன்னா வந்து வயசாயிடா கூட உருன்னு சொல்லிட்டு நீ வந்து உருமண்டான்னு சொல்றாரு அவரு. அப்போ அதெல்லாம் வந்து திருத்துற அறிகுறியாவே இல்லை. தலித்தை நாங்கள் முதலமைச்சராகணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கட்சியில் எந்த பதவி கொடுத்தாலும் அவன் மகனுக்கு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க வந்து குறிப்பாக சகோதரி இளவரசனுடைய ஆவிதான் வந்து இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பழி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற உணர்வு வருது. ஏண்டானா இளவரசன் அவர்களுடைய மரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டையே பதட்டமடைய செய்த ஒரு மரணம். அதை வைத்து அரசியல் செய்தவர்கள் யார் என்பது தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே வந்து தெரியும். அப்போ எத்தனை கலவரங்களை வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்றத எத்தனையோ பட்டியலிட முடியும். அப்போ இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு நடக்காமல் இருக்கின்றது. ஆனால் அதெல்லாம் முழுமையாக நிற்க வேண்டும் என்றால் இவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு விருப்பமே கூட. சரி, அதிமுக கூட்டணிக்கு டாக்டர் திருமா போவாரானா? அங்கே பாஜக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு, அது இந்துத்துவ கட்சி. அந்த கட்சியில் இருக்கிற இடத்தில் டாக்டர் திருமா போவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதான் டாக்டர் திரும்ப சொல்றாரு இல்லையா, பாமக வந்து திமுக கூட போனால் நாங்கள் வந்து அவர் மாற்று வந்து நான் வந்து அதிமுக கூட போவோன்னு சொல்ல, எங்களுக்கு பாமக ஒன்று தான் பாஜக ஒன்று தான் அப்படின்றாரு. அப்போது எங்கே போவார்? விஜய்கிட்ட போவாரா? போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டாக்டர் திருமாவர்கள் விஜய்கிட்டலாம் போய் தான் தன்னுடைய அரசியலை வந்து அவங்க நிலைநிற்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. ஆனால் நம்மை பொறுத்தவரை எல்லோரும் ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்பட்டால் திரு விஜய் அவர்கள், விசிகா, நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் இணையலாம் அப்படின்றது நம்முடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. நம்ம யாருமே அவங்க சனாதன சக்தியெல்லாம் நிறுத்தலை நம்ம. ஆனால் இன்றைக்கு அரண் சீமான் செய்யக்கூடிய பல செயல்பாடுகள், குறிப்பாக வந்து இந்த கல்லெல்லாம் வந்து அது வந்து ஊட்டச்சத்து மருந்து, கிட்டத்தட்ட உணவு அப்படின்ற பிரபகாண்டப்பட்டதில் நமக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஆனால் அவர் வந்து அதை ஒரு வாக்கிற்காக எதற்காக கையில் எடுத்திருக்காரு அப்படின்றது அவர் தான் சொல்லி தெளிய வைக்கணும், புரிய வைக்கணுன்றது நம்முடைய ஒரு விருப்பமாக நம்ம வைக்கிறோம். ஸோ டாக்டர் திருமா அவர்களை சுற்றி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பதே சுழந்து கொண்டிருக்கின்றது. அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறாரோ அதுதான் இங்கே வந்து தலைப்புச் செய்தியாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது.